கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 23:1. Matthew 23:1. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, இப்ப கடைசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய கடைசி வாரத்துல இருக்கிறோம். ஒரு நிமிஷம் நான் எங்க இருக்கிறோங்கிறதையும் சொல்லிடுறேன். மத்தேயு 21வது அதிகாரத்துல முதல் 11 வசனங்கள்ல ட்ரையம்பல் என்ட்ரி சொல்லக்கூடியதாக வெற்றி பவனியாக எருசலேமுக்குள்ள வந்தாரு. அடுத்து 12ல இருந்து 17 வரை உள்ள வசனங்கள்ல தேவாலயத்தை சுத்தம் பண்ணாரு. அதற்கு அப்புறம் அங்க 23வது வசனத்திலிருந்து 22வது அதிகாரம் முடிகிற வரைக்கும் 5 விதமான தர்க்கம், யாரோட? பரிசேயரோட, சதுசேயரோட, வேதபாரகர்களோட. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இந்த மத தலைவர்களை விட்டு ஜனங்களுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் நேரடியாக பேச போகிறார். இதுல இந்த 23வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா 8 ஐயோ என்று வேதபாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் சொல்ல போறார். அதற்கு பின்பாக இதே அதிகாரத்தினுடைய கடைசி 3 வசனங்கள்ல எருசலேமை பார்த்து அழுக போறார். அப்புறம் மத்தேயு 24, 25 ஒலிவமலை பிரசங்கம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கைது செய்யப்பட்டு கல்வாரி சிலுவைக்கு போறார். இப்ப கடைசி. இப்ப இயேசு கிறிஸ்து நீங்க பாத்தீங்கன்னா பின்பு அப்படின்னு சொல்றதுல ஆரம்பிக்குது வசனம். இந்த பின்புங்கிறது என்ன? மத்தேயு 22:46 பார்ப்போம். அவர் சதுசேயர்கள், பரிசேயர்கள் மற்றும் வேதபாரகர்களுக்கு எல்லாருக்கும் பதில் கொடுத்த உடனே யாரும் அவர்களிடம் கேள்வி கேட்க துணியவில்லை. அவ்வளவுதான், அவங்களுடைய தர்க்கம் எல்லாமே முடிஞ்சது. இப்ப ஆண்டவர் அவங்க எல்லாரையும் வாயடைத்து விட்டார் என்று தெரிஞ்சது. அவங்க எல்லாரும் அமைதியா போயிட்டாங்க. இப்ப அமைதியா போன உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலைன்னா, அந்த மத தலைவர்கள் மேல தனக்கு கண்ட்ரோல் இருக்க மாதிரி பண்ணாம அவர் என்ன பண்றாரு, சாதாரண மக்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஜனங்களை நோக்கி, ஏன்னா அவர்களுக்கும் சத்தியம் தெரிய வேண்டும். இந்த தலைவர்கள் சரியில்லை, அதனால அவங்களுக்கு தெரியணும்னு சொல்லி. ஏன்னா மத்தேயு 9:36 பார்க்கிறோம், அவங்க யாரு? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அவங்க என்ன உண்மையா தேடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா இப்படி தவறான பாதையில நடத்தக்கூடிய தலைவர் இருக்கிறதுனால இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இவங்க கிட்ட நேரடியாக அவர்களுக்கு சத்தியத்தை போதிக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு உண்மையான சத்தியத்தை சொன்னதுக்கு அப்புறம் அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்றாங்கன்னு பார்ப்போம். அதாவது மேல இருந்து போயிருக்கணும், அது போகாதனால மெய்ப்பனர்கள் சரியில்லாதனால அவர் என்ன பண்றாரு, ஜனங்களை நோக்கி பேசுறார். அடுத்து முக்கியமா யாருக்கு பேசுறார்? சீஷர்களை நோக்கி. ஏன்னா ஒண்ணு மக்களுக்கு தெரியணும், சீஷர்கள் யாரு, பின்னாடி வரப்போகிற சபை எப்படி இருக்க வேண்டும். ஏன்னா சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக சபை வரப்போகிறது. அப்ப இவர்கள் தேவனுடைய காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா இதுல பின்னாடி சொல்லும் போது, நீங்க அவங்கள மாதிரி இருக்காதீங்க, அவங்கள மாதிரி பதவிக்கு ஆசைப்படாதீங்க, அவங்கள மாதிரி மற்றவர்கள் மேல பாரத்தை போடாதீங்க, அவங்கள மாதிரி நீங்க பரிசுத்தத்தை பத்தி பேசிட்டு நீங்க தவறான பாதையில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தருங்க யாரு, ஜனங்கள்கிட்டையும் பின்னாடி வரப்போகிற சபையின் தலைவர்களை நோக்கி பேசக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம அப்படி எடுத்துக்கொள்வது, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கும் சீஷர்களுக்கும் பேசுறாரு. அப்ப நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க இந்த ரெண்டுல ஒரு ஆள். ஒண்ணு ஜனங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இன்னும் யாரோ ஒரு மத தலைவர் கீழே இன்னும் நீங்க ஒரு முழுமையான சத்தியத்தை அறியாதவங்களா இருக்கிறவங்களா இருக்கலாம். இல்ல நீங்க ஒருவேளை சபையில உள்ள மக்களா இருந்தீங்கன்னா, நீங்க என்ன இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருடைய காரியத்தை ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தீங்கன்னா, இது என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத கர்த்தர் சொல்றாரு. அப்ப இந்த செய்தி யாருக்கு பொருந்தும்? நீங்க கர்த்தரை அறியாதவங்களா இருந்தாலும் பொருந்தும், கர்த்தரை அறிந்தவங்களா இருந்தாலும் பொருந்தும். ஏன்னா கர்த்தர் தன்னுடைய சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆனா என்னன்னா, இங்க ஒரு கடினமான காரியத்தை சொல்லும் போதும் கர்த்தருடைய மனதுருக்கத்தை நம்ம அது கடைசியில் பார்க்க முடிகிறது. அப்ப என்னன்னா, நம்மளுடைய காரியங்கள் எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா சீஷர்களுக்கு சொல்லும் போது
அவர் சொல்லுகிற வித்தியாசமான காரியம் என்ன, என்னுடைய தலைமைத்துவம் எப்படி இருக்கும், என்னுடைய நோக்கம் எப்படிவா இருக்கும், என்னுடைய பொது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து மிக அழகாக நேர்த்தியாக சொல்லி கொடுக்கிறார். அப்ப என்னன்னா, நம்ம இந்த மத்தேயு 23வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் இந்த ஒரு ஆவிக்குரிய தலைவனாக இருந்தா உங்களுக்கும் இது பொருந்தும், இல்ல நீங்க சபையில உள்ளவங்களா இருந்தாலும் பொருந்தும், இல்ல ஒருவேளை நீங்க சபைக்கே வராதவங்களா இருந்த பொதுஜனமா இருந்தாலும் உங்களுக்கும் பொருந்தும். அப்ப இத கவனமாய் கேட்டு நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ 1வது நூற்றாண்டில் அன்றைக்கு நீங்க பேசும்போது சத்தியத்தை அறியாத தொலைந்து போன ஆடுகளை போல இருந்த ஜனங்கள்கிட்டையும் ஆவிக்குரிய தலைவர்களாய் பின்னாளில் சபையில் வரப்போகிறவர்களுக்கு நீங்க பேசுறீங்க. இதோ இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரை உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.